இப்போ நாம் இருக்கிறது வந்து வேப்பந்தட்டை வட்டம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம். அதில் என் புதூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து வீக்களத்துறை சார்ந்தவங்க. அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலான்னு தான் நாங்கள் போகிறோம். இது வந்து அந்த ரோடு, வேப்பந்தட்டை போகிற ரோடு. இந்த வேப்பந்தட்டை ரோடு இப்படி போகுது. அதில் வந்து இவங்களுடைய அந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. இது இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிற்கிறவங்க பேர் வந்து இந்த பயனாளி பேர் சம்சுல் ஆலம், அவர் தான் இருக்காங்க. அதில் தாப்பனார் பேர் பக்கீர் வந்து போட்டிருக்கு. சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். இது வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் என்புதூர் கிராமத்தில், என்புதூர்லேருந்து வேப்பந்தட்டை போகிற வழியில் மெயின் ரோட்லேயும் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குங்க. சரி. நம்ம பண்ணையோட பேர் வந்துட்டு FNS ஆர்கானிக். FNS ஆர்கானிக். பதிவு எண் TNO 3384. இது வந்துட்டு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு இயற்கை ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணை. இது இந்த ஊரில் நீங்கள் தான் முதல்ல வச்சுருக்கிறீங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாங்க நம்ம பண்ணைக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. வந்தீங்கன்னா நம்மளுடைய இடது பக்கம் வந்துட்டு பண்ணை குட்டைங்க. இது இதனுடைய பர்பஸ் என்ன, இதோட நோக்கம் என்ன, எதுக்காக இது பண்ணுறாங்க? மழை காலத்தில் எவ்வளோ நீர் கிடைக்குதோ அத்தனை நீரையும் நம்ம இது உறிஞ்சது போக மிச்சம் உள்ள நீரை வந்துட்டு இதில் சேமித்து வைப்போம். இதை விட்டு வெளியே அனுப்ப மாட்டோம். ஓகே. அதாவது நம்ம பண்ணையில் பெய்கிற மழை துளிகள் அத்தனையும் வந்துட்டு நம்ம நிலத்துலேயே வந்துட்டு பயன்படும். இல்லை, அதுக்கு என்ன செட்டப் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இதில் வந்துட்டு வேறு ஒன்றும் செட்டப் இல்லை. இந்த இடத்த வந்து பள்ளமாக்கி வச்சுருக்கோம். சுற்றிலே அணை போட்டு வச்சுருக்கோம். ஓகே. தண்ணி வெளியே போகாத, தண்ணி வெளியே போகுது. தண்ணி கீழே உறிஞ்சிடும். உறிஞ்சாத தண்ணி உறிஞ்சிடும். நிறைய இடத்துல வந்துட்டு இந்த பண்ணை குட்டையில் வந்துட்டு கீழே உரியாததுக்கு இது ஷீட் போட்டுறாங்க. அது வந்து ஒரு தவறான முறை. ஓகே. பண்ணை குட்டையில் தண்ணி உரியணும், உறிஞ்சி இங்கே சேமிக்கணும் பூமிக்கடியில். அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ரைட் ரைட். அது பிறகு இதை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இது பண்ணை குட்டத்தில் உள்ள வீடு. இது இது பண்ணையில் வேலை பார்க்குறவங்க தங்கக்கூடிய வீடு. இது வந்துட்டு வான்கோழியோட ரூமுங்க. வான்கோழி தனியாக ரூம் வச்சுருக்கிறீங்க. சரி சரி. பெரிய வான்கோழி வந்துட்டு இதில் தங்குங்க. எதுக்கு குச்சியில் மேலாம் போட்டு மேலே உட்காரமோ? வான்கோழி வந்துட்டு கோழி வந்துட்டு மேலே தாங்க உட்காரும். அது சரி. அது காற்றோட்டம் கிடைச்சிங்க. ஏன்னா அதோட எச்சு கீழே வந்தோடனே அதுலேருந்து மீத்தேன் வாயு வெளில வரும். ஓகே. கீழே பட்டு கீழே இருந்துச்சுன்னா கோழிக்கு வந்து சீக்கிரம் வந்துடும். நம்ம பண்ண இயற்கை பண்ண வருஷத்துக்கு ஒரு எப்போ கால்நடைத்துறையிலேருந்து வந்துக்கிட்டு தடுப்பூசி போடுறாங்களோ அதோடு சரி. இதை தவிர நம்ம வேறு எதுவும் தடுப்பூசியோ மற்ற எதுவுமே நம்ம செய்யறது இயற்கையாக தேவையான உண்டுக்கும் ஃப்ரீயாக மேலே போய் நைட்டில் வந்துட்டு இந்த குச்சி மேலே தாங்க ஏறி எல்லாம் வரிசையாக உட்காந்துக்கும். கீழே எதுவும் உட்காராது. மேலே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால அதுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான அந்த எச்சமும் கிடச்சிரும். அதுவுமே சுகாதாரமாக இருக்கும். ரைட் ரைட். இப்போ அடுத்தாங்க நாம் போடுறது வந்துட்டு இது வந்து ஆட்டுக்கான ரூமுங்க. ஆட்டு வளர்க்குறீங்க இல்லையா? என்ன ஆடு, வெள்ளை ஆடா இல்லை செம்பரி ஆடுங்களா? இந்த மேய்ஞ்சிட்ருக்க அந்த ஆடா? ஆமாம் ஆமாம், அந்த மேய்ஞ்சிட்ருக்க அந்த ஆடு. அந்த ஆடுங்களுக்கான இருப்புடை தான். அதுக்கான இருப்புடை. இதில் வந்துட்டு நைட்டில் மட்டும் ஸ்டே பண்ணுறது தாங்க இது. ரைட் ரைட். நைட்டில் கொஞ்சம் அதை பாதுகாப்பாக அடைச்சி வைக்கிறதுக்காக. அதுக்கு அடைச்சி வைக்கிறதாங்க. மற்றபடி இந்த இங்கே ஸ்டே பண்ணுற வேலையே கிடையாது. இதெல்லாம் வந்து தீவனம் போடுற மாதிரி இடம். இது வந்து தாது கல்லுங்க. அப்பப்போ ஆட்டுக்கு தேவையானப்போ அதுவே சாப்பிட்டுக்குவேன். தேவையான மினரல்ஸ் இதில் கிடைச்சிடும். மினரல்ஸ் கிடைச்சிடும். ஆமாம். புதுசாக இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன். ஆட்டுக்கு தேவையான அத்தனை சத்தம் அதில் கிடைச்சிடுங்க. இப்போ அது வந்து அதுக்கே புரியும் இல்லையா? அதுவே தேவையான நாக்கில் போட்டு இது பண்ணிக்கும். ஓகே ஓகே. இது அடுத்தாப்பில் வந்துட்டு இது லேபர் வார்டுங்க. ஆடு வீடெலாம் குட்டி போடும்போது வந்துட்டு தனிச்சு வைக்கிறதுக்கு ரூம் யூஸ் பண்ணிக்குவோங்க. ஆடு குட்டி இல்லாத சமயத்தில் வந்துட்டு கோழி குஞ்சு வளர்த்துட்ருக்கீங்க. ரைட் ரைட் ரைட். இப்போ இதில் வந்துட்டு கருங்கோழி குஞ்சு 2 இருக்குங்க. இது இப்போ இது தூய பெருவிட 2 இருக்குது. இது வந்து மாட்டு கொட்டகை இல்லையா? மாட்டு கொட்டாங்க. பெரிய மாடலாம் இந்த பக்கம் கட்டிடுவோங்க. சரி சரி. கண்டுக்குட்டிலாம் அந்த பக்கம். ஏன் பிரித்து வைக்கிறீங்க அப்படி? ரெண்டுமே நைட்டில் ஒன்றா வைக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அதனால் ஏன்னா சமயத்தில் அவுந்துச்சுன்னா பாலை குடிச்சுன்னா என்ன பண்ணுவோம். இப்போ அது தேவையில்லாத சிக்கல் வரக்கூடாதுங்கிறது. மேலே வந்துட்டு பண்ணை இது ஆடு மாடுக்கு தேவையான தீவனத்தை வந்து மேலே ஸ்டாக் பண்ணி வச்சுருவாங்க. சரி சரி. இப்போ எதுவும்
ஒரு தீவனெல்லாம் காலியாகிடுங்க, 2 கட்டு பின்னாடி கிடக்குங்க. சரி சரி. அது முடிஞ்சிச்சு. நெல் அறுவடை ஆனவுடனே வைக்க எல்லாத்தையும் சேர்த்து ஏற்றி மேலே வச்சுருங்க. சரி சரி. இதுக்கான செட்டப்புங்க. கால்நடைக்கான செட்டப் இது. கால்நடைக்கு தேவையான இயற்கை தீவனம்லாம் சாப்பிட்றோம். நைட் தங்க போகிறதுக்கு முன்னாடி மக்காச்சோளம், அரிசி தவிடு, அப்புறம் சத்து மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம். வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கு போய் இது மட்டும் தான் நம்ம கொடுக்குறது. காசு செலவு பண்ணி ஆடு மாடுக்கு கொடுக்குறோம். மற்றபடி இயற்கையாக என்ன விலையதோ சாப்பிட்டுங்க. நீங்கள் அங்கே வந்துடு. சரி இந்த பக்கம் வந்துடு. வாங்க வாங்க வாங்க. புது ஆள் பார்த்தீங்கன்னா புது ஆள் இருந்துட்டீங்களா? ஓரம் வந்துடு. வாங்க வாங்க. இதை வச்சோடனே ஓடி வந்துடுது. அந்த சவுண்டுக்கு வந்து அது தெரியுது, அது நம்மளுக்கு தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கேட்டு திறக்கும் போது அது இங்கே வந்துடும். அது சரி. இது இப்போது குளிர் சீசனுக்குனால, மழை சீசனுக்குனால உருப்படியை குறைச்சி வச்சுருக்கேங்க. அது சரி. இன்னும் 2 மாதம் போச்சுன்னா மறுபடியும் வந்துக்கிட்டு ஆடு மாட்டை வந்துட்டு கூட்டிடுவோம். அது சரி. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம பண்ணையிலேருந்து ரெடியானதாங்க. இந்த ஆடு எல்லாமே. ஆமாம். முதல்ல வந்துட்டு ஒரு 5-6 ஆடு வாங்கினோம். அதுக்கப்புறம் அப்படியே அது வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே அடுத்தடுத்து டெவலப்பாகி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்தோம். சரி சரி சரி. நம்ம இன்னும் அடுத்த மாதத்தில் வந்துக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரைட்டு. இந்த மழை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறது. மழை வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ரொம்ப கம்மி தான். இது வச்சு 7 வருஷம் ஆச்சு. தென்னமரம். அந்த பட்டி தொட்டி கழுவுறோம்ல, ஆமாம், அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் இறங்கி இப்படி வரும். ஓகே ஓகே. அதனால் இந்த மரத்தில் காய் பாருங்க, அதான் பளிச்சு நல்லா அப்படியே பொள்ளாச்சி காய் மாதிரி இருக்குது. முட்டிக்கிட்டு இல்லை, இயற்கை விவசாயத்துலேயே அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. அதை அந்த கழிவுகளும் இதுக்கு யூஸ் பண்ணிடுறீங்க. கழிவு வந்துட்டு இந்த டிச்சியில் ஊற்றுவோம். நாளைக்கு தண்ணி விடும்போது வந்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே உள்ள பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிடும். தேவையான இது செவ்வல்லி மரம். ஆமாம், செவ்வல்லி. அதனால் இருக்கிறது குழஞ்சி காம்பாங்க. ஆமாம், குழஞ்சி காந்து இது மாதிரி இருக்கும். அந்த இது ஆரஞ்சு. ஆரஞ்சு வருதுங்க. இது என்ன மரம் அங்கே இருக்கிறது? இது பெலா மரம். ஓ, பெலா இந்த வருஷம் காய்ச்சிருக்கு. காய்ச்சிருக்குங்களா? இந்த தொங்குதா கீழே? ஆமாம், முழு வருஷம். அதனால் காய் கொஞ்சம் சின்னதாகவும் தெரியும். ஆமாம், சின்ன காய் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக வைக்கிது பாருங்க, அங்கே பாருங்க முட்டி நிற்கிது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அடுத்த வருஷம் தான் நமக்கு கிடைக்கும், பெரிய காய் வரும். ஓகே ஓகே. இந்த வருஷம் தான் ஈல்டு. இது எத்தனை வருஷம் ஆச்சு இதை வச்சு? இந்த மரம் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. இப்போ தான் காப்புக்கு வருது. அது சரி. அதேமாதிரி பாசனமா அது? இல்லை, சும்மா போட்டிருக்கீங்களா? அது இல்லை, இது வந்துட்டு சொன்னீங்க பார்த்துக்கீங்க, நெல் இருக்குது. ஓ, அது தெரியும். இல்லை, நடுவில் போட்டுக்கிறீங்களா? அது சொல்கிறேன், சும்மா கட்டிருக்கிறீங்களா? ஆடு ஒரு பார்டர் லிமிட்டு. அது உங்களுக்கு தானே? அது நம்மளுக்கு தான். சரி சரி. அந்த பாதம் இருக்கும். அதான் இந்த லைட்டை வரலாமா அப்படி? லைட் ட்ராப் அது? ஆமாம், விளக்கு பொறி. இது எப்படி என்ன பண்ணுறது? சூரிய ஒளியில் வந்துட்டு பகலில் வந்துட்டு கிரகிச்சுக்கும். 6 மணிக்கு மேலே இந்த லைட் வந்துக்கிட்டு யூவி லைட் வந்துட்டு ஆன் ஆகும். ஆன் ஆகி வந்துக்கிட்டு இந்த கெடுதல் செய்கிற பூச்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெள்ளையாக தெரியுது. ஆமாம் ஆமாம். கிட்ட வந்து காட்டுங்க. இது வந்து அந்து பூச்சிங்க. சரி. தண்டு தொலைப்பான். இதெல்லாம் நெற்பயிரை பாதிக்கிற பூச்சி. இதெல்லாம் வந்து இந்த தண்ணியில் விழுந்து செத்துரும். இப்போ அது அந்த லைட் வந்து அப்படி இருக்கும் இல்லையா? மஞ்சள் ஒன்னாட்டை. ஆமாம், அது இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பூச்சி பிடிக்கிறதுக்கு, சின்ன சின்ன பூச்சி வந்துக்கிட்டு அதில் வந்து பசம் இருக்கும். ஓ, அது ஒட்டிக்கும். ஓகே ஓகே ஓகே.
ஓ அதுவும் போடுறீங்க இயற்கையில். சரி சரி. எவ்வளோ நாள் எடுக்குது இது கருப்பு கவுனி வரிசை இது இது வந்துக்கிட்டு 140 நாள். ஓ பெரிய ப்ராசஸ் இது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கருப்பு கவுனி. இப்போ போட்டு எவ்வளோ நாளாக இருக்கும் அது? இது இன்றைக்கி போட்டு கிட்டத்தட்ட 60 நாள். அதாவது நெல் தண்ணியில் போட்டு 60 நாள். 60 நாள். இன்னும் அறுவடைக்கு இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுமா? அதுக்கு மேலே ஆகும். சரி கிட்டத்தட்ட இன்னும் 3 மாதம். அது சரி. ஆனால் இதுவுமே உங்கள் இந்த ஏரியாவில் இதான் ஃபஸ்ட் டைம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிருந்தது இது வரைக்கும் யாரும் போட்டது இல்லையா கருப்பு கவுனிக்கு? இயற்கை முறையில் இந்த குச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அதில் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு ஆந்தை இந்த மாதிரி இது வந்துட்டு குச்சியில் உட்காந்துக்கும். ஓ உட்காந்து அது வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்ருக்குமோ? இது உள்ள வர்ற எலி இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குதுல்ல, ஆமாம், அதெல்லாம் எடுத்து சாப்பிடும். ஓ அதுக்காக வந்து குச்சி மாதிரி வச்சுருக்கிறீங்க? ஆமாம், குச்சி மாதிரி வச்சுருக்குது. இப்போ அந்த பனி அதிகமாக போயிடுறதுனால கொஞ்சம் பயிர் வந்துட்டு வெளுத்த மாதிரி இருக்குது. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு வந்துட்டு நம்ம சாணப்பாசி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் அந்த ட்ரம்மில் இருக்குது, நம்ம காட்டுறாங்க. உள்ள என்ன இது வந்து பார்டர் கிராப்பு. இதை ஃபஸ்ட்டு வந்தோடனே இதுதான் வாட்ச் பண்ணுவோம். சரி. இதனுடைய என்ன தாக்குதல் இருக்கோ அந்த தாக்குதல் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓ அதனுடைய இன்டிமேஷன் மாதிரி முதலே பார்த்துக்கிறீங்க நீங்கள்? சரி. இதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா உள்ளார பயிர் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளம்புச்சுன்னா நம்ம உஷாராக வேண்டியதாக நம்ம உஷாராக வேண்டியது. இது என்ன இது சொன்னீங்க? பார்டர் கிராப்பு. பார்டர் கிராப்பு. இது வந்து உளுந்து பயிர். சரி சரி. இது வாங்கினோம்ல? ஆமாம். அந்த வெள்ளை பச்சை இது மஞ்சள் அட்டை இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். அந்த மஞ்சள் அட்டை வந்துக்கிட்டு இந்த குளவியோட ஒட்டுணிங்க. ஓ ட்ரைகோக்ரமா இருக்கு. சாரி, ட்ரைகோக்ரமா ஒட்டுணி முட்டைங்க அது. சரி. அதோட பர்பஸ் என்ன? இது பர்பஸ் என்னன்னா, இதில் உள்ள குளவி முட்டையை வந்து பொறிச்சு வெளியில் வந்து இந்த பயிரில் இருக்கிற அத்தனை பூச்சிகளையும் வந்துக்கிட்டு சாப்பிடும். ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஆமாம். அது வந்துக்கிட்டு இந்த தண்டு துளைப்பான் எல்லாம் சாப்பிடுது. அது சரி. முழுக்க முழுக்க இதில் நாம் இயற்கை விவசாயத்தை சேர்ந்து பண்ணுறீங்க எல்லாமே. இது வாசனை சீரக சம்பா. இது இது வாசனை சீரக சம்பா. இது லெஃப்டில் இருக்கிறது இதுவும் வாசனை சீரக சம்பா தான். சரி சரி. ஏற்கனவே ஆத்தூர் கிச்சல் செம்பா அறுவடை முடிஞ்சிருச்சு. மாட்டுக்கான தீவனம் இது. ஓ அந்த சைடு இருக்கிறதா? அந்த சைடு இருக்கிறதா? ஓ இப்போ நான் கட்டி போட்டதுனால இங்கே இருக்குது, இல்லாட்டி உள்ளே போய்த்துருக்கோம். கட்டி போட்டதுனால இங்கே இருக்குது. அப்போ அது மாட்டுக்கான தீவனத்தை இங்கேயே போட்டு விவசாயம் பண்ணிடுறீங்க? வளர்ந்துடும். சரி சரி. ஓகே ஓகே. அரிசி எப்படி வந்துரு? இதெல்லாம் அந்த வாழை மரம், தென்னை மரம், கொய்யா மரம், இந்த வாழை மரம் இது இருக்குது பாருங்க, சீப்பு வந்துருக்கு பாருங்க. அதேமாதிரி இந்த பக்கம் கொய்யா மரம், இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மாடு தீவனம் அந்த பக்கம் போட்டிருக்குறாங்க. இதுவும் நம்ம இடம் தானே பாய்? எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த சோளம் தெரிஞ்சுக்கிச்சு. அது வரைக்கும் அந்த சோளம் தெரியுற வரைக்கும். மழை கொஞ்சம் நடுவில் காலை வாரதுனால பயிர் ஏற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். அதுக்காக இது வந்துட்டு சாணப்பாசி கரைசல் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓ சாணப்பாசி கரைசல். ஆமாம். கரைசல் அடித்தோன்னா இதுவும் கூட சூடமனதும் சேர்ந்து அடித்தோன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு சரியாயிடும். ஆனால் இது எல்லாமே இயற்கையாகவே பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்துக்கிட்டு இயற்கை பூச்சி விரட்டி. ஓ பேர் இயற்கை பூச்சி விரட்டி. இது நீங்கள் தயாரிக்கிறீங்க? ஆமாம். இப்போ இது என்ன ஆகுனா, இதை அடிச்சிட்டோன்னு வச்சுக்க, இந்த சுமலுக்கு வந்துக்கிட்டு பயிரை தாக்குற பூச்சி எதுவுமே கிட்ட வராது. அது சரி. அதுக்கு ஒரு மயக்கமாகி வெளியில் போடுங்க. ரெண்டாவது இது பட்டவொன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இதை போய் அது கடிச்சுன்னா ஒரு கசப்பு தன்மையும் ஒரு மாதிரியாக மயக்கமாக வரும் பூச்சி. அதனால் திருப்பி இந்த பக்கம் வராதுங்க. இது வந்து இயற்கை பூச்சி விரட்டி. பூச்சி விரட்டி பண்ணைக்கு சொல்லுங்கள். நம்ம பண்ணைக்கு தேவையான அனைத்து இடுபொருளும் வந்துக்கிட்டு நாமளே தயாரிக்கிறோம். இப்போ நான் வந்துக்கிட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல தயாரிப்பாங்க. ஆமாம். நான் அப்படி இல்லை, எந்த கிராப்புக்கு என்ன ரெடி பண்ணுறோமோ அதை வந்துட்டு அங்கங்கே அப்படி அந்த இது நான் அங்கே வச்சுட்டு தயாரிச்சுட்டு திருப்பி அங்கே தூக்கிட்டு அவசியம் இல்லை, இங்கேயே வச்சு முடிச்சுட்டு இப்படியே எடுத்துக்கிறீங்க நீங்கள். கரெக்டு. இல்லை அது நல்ல விஷயந்தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும்,
தேவையில்ல வேஸ்டேஜாக இருக்காது உங்களுக்கு. நிறைய வந்துக்கிட்டு நம்ம சில விஷயம் நிறைய சிந்திக்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இடத்துல செஞ்சேன். அப்புறம் இந்த ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு, அங்கேயும் அதுக்கு தேவையான ரெடி பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி அங்கங்கே ரெடி பண்ணி பாட்டில் ட்ராப்புங்க. பாருங்க அந்த உழுது பாருங்க, நல்லா பளிச்சுட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. ஆமாம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல எந்த நோய் தாக்குதலும் இல்லை. அதே மாதிரி தக்காளி செடி நல்லா பளிச்சு நல்லா இருக்கு. பளிச்சுன்னு இருக்கு. அது எதுக்கு போய் அந்த உளுந்து மட்டும் வைக்கிறீங்க, வேற எதுவும் செடி வைக்காம? அதாவது தெரியல. இல்லை வைக்கலாம். அதாவது எது இந்த இலை வந்துக்கிட்டு அதில் என்னன்னா மெல்லிஸாக இருக்கும். நம்ம பயிர் செய்கிற பயிரோட அதே சேம் இதாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாகவும் அதோட கம்மியாகவும் இருந்தால் தான் அது ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே பாட்டிலில் வந்துட்டு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், தக்காளி, இது புதினாவோட ஸ்மெல்லுக்கும் வந்துட்டு எலி வராது. ஓ, நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கிறீங்க போல். ஆமாம், நல்ல விஷயந்தான். அதாவது இயற்கை வேளாண்மைங்கிறது வந்துட்டு எந்த ஒரு தொழிலும் சரி ஆரம்பித்தா கொஞ்ச நாளில் வந்துட்டு கற்றுக்க முடியாது. ஆமாம், அதெல்லாம் அனுபவப்பட்டு தான் போக முடியும். ஆமாம் ஆமாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அட்டவணை வச்சுங்க, இப்படி கொடுக்குறாங்கிறது தப்பான வழிமுறை. இதுலேயும் பாருங்கள், இந்த லைட் ட்ராப்பில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அள்ளி கொட்டணும், அவ்வளோ பூச்சி இருந்துச்சு. இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது. ஆமாம், இந்த பூச்சி தண்டு பூச்சி அது. அந்த பூச்சி நம்ம பண்ணையோட கிணறுங்க. ஆழம் இருக்கு. ஆழம் வந்துக்கிட்டு 20 கஜம். ஆமாம், ஒன்று உள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. போயிடுச்சு. சொல்லுங்க. 20 கஜங்க, கிட்டத்தட்ட 90 அடி. 90 அடி ஆழம் இருக்குது. ஓப்பா. தண்ணி எப்பவுமே நிற்க கிடைக்குங்களா உங்களுக்கு? கிடைக்காது. வெயில் நாளில் கொஞ்சம் சிரமம் தாங்க. அதனால தான் நம்ம அங்கங்கே பண்ணை கொட்டாது இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணுறோம். நம்ம பண்ணையில் இருக்கிற தண்ணி வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வழியே கிடையாது. எல்லாம் இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் வந்துட்டு நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்துக்கிட்டு நம்ம உரக்கிடங்குங்க. இப்போ இது கழுவலை, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. அது சரி, கழுவிட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா பயிருக்கு தேவையான இடுபொருளை வந்துட்டு இதில் கொட்டிடுவோம். அது சரி, கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வந்து கலந்து ஒன்றா அதிலே அனுப்பிச்சுடுவீங்க. ஆமாம், இந்த வால்வை ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒன்றா கலந்து பயிருக்கு போயிடும். ஓ, இங்கே போகும்போது வந்துக்கிட்டு நமக்கு தேவையான இல்லை. இப்போ பழைய காலத்தில் வந்து அந்த உரம் கையில் வச்சுக்கிட்டு இப்படி விசிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் அவசியமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நம்ம உரம் போடுறது இல்லை, நம்ம கொடுக்குறது இயற்கை பொருள் தான். அதை இயற்கை பொருள் முன்ன இல்லை, அது சொல்கிற உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி முட்டை கரைசல்ங்க. முட்டை கரிசல். இது எதுக்கு பயன்படுது? இது வந்துக்கிட்டு பயிரை வந்து கடினத்தன்மையாக்கும், பூச்சி கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது பூ வரும் பருவத்தில் கொடுக்கணுங்க. ஓ, அப்போ தான் பூ அது. ஆமாம், இப்போ வந்துட்டு மாமரத்துக்கு வந்துட்டு பூ பிஞ்சு வர டைம். இது மாமரத்துக்காக ரெடி பண்ணி இப்போ அடிச்சுட்டு கொடுத்து முதல் டோஸ் கொடுத்துட்டோம், இப்போ 2வது டோஸ் கொடுக்கணும். ஓகே. நான் அடித்ததுக்கப்புறம் மாமரத்தில் இப்போ பூ வந்துருக்கு, அதை காட்டுறேன். அப்படி வித்தியாசம் எப்படின்னு பார்த்து தெரியுது உங்களுக்கு. அது சரி. இது தனியாக வாழை தொப்பாரு போட்டுருவீங்க போல். ஆமாம். நீங்கள் என்னென்ன வாழை இருக்குங்க அதில்? இதில் பூவன், இது நஸ்தாலி, பொந்தன், தரமுட்டி, செவ்வாழை எல்லாம் போடுறீங்க. அது சரி. ஆனால் எல்லாமே இது இங்கே இந்த மண்ணுக்கு வந்து பயன்படுற மாதிரி தான் இருக்குது. அந்த இது பார்த்தோமா, இது வந்துக்கிட்டு பஞ்சகவியா. பஞ்சகவியா எது பர்பஸ் இது? இது வந்துக்கிட்டு இது அனைத்து விதமான சத்தங்கள், அந்த தலைச்சத்திலேருந்து அத்தனை சத்தம் கொடுக்கக்கூடியது. இது வந்து பஞ்சகவியா. இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓ, இன்னைக்கு கலக்கணும். இது வந்து மீன் கரைசலா? ஆமாம், அதில் மீன் கரைசல். இதில் என்ன இருக்கும்? மீன் கரைசல் ஏன் அந்த பேர் வருது? மீன்லேருந்து மீனோட கழிவு, எலும்பு எல்லாத்தையும் போட்டு கூட பப்பாளி போட்டு வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி எடுப்போம். ஓகே. கரைச்சி என்ன ஆகிடும்னா மீனோட எலும்பு முதல்ல கொண்டு கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுவீங்க. மீனோட எலும்பு முதல்ல கொண்டு கரையும் போது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அவ்வளோ சத்து கிடக்கு. ஆமாம். இதை வந்துட்டு அங்கே டேங்க்கில் வச்சுருக்கேன். அது சரி, அந்த அங்கே இருக்கு. ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணுது, அந்த ப்ராசஸில் இருக்குது. இப்படி நமக்கு தேவையான அனைத்து இது பொருளும் வந்துட்டு நம்ம பண்ணையிலேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க.
கோணம் விடுறங்க நெல்லுக்கு. ம் நெல்லில் வந்துட்டு களை பறிக்கிற மிஷின். ரைட்டு. களை இருந்தால் களை பறிச்சிடும் அந்த ஃபுல்லாகவே. இதில் இந்த கேப் இருக்குல்ல, ஆமாம் அந்த கேப்பில். அந்த கேப்பில் ஓட்டும்போது வந்துட்டு ம் பில்லுகளில் எல்லாத்தையும் கீழே அழுத்தி விட்டு ம் களையை காலி பண்ணிட்டோம். ம் அதில் 2 இது போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னா, ம் முதல்ல ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த வரி வரியாக ஓடுறதுனால அடுத்த தண்ணி கட்டும்போது வந்துட்டு இந்த மோடு பழம் இல்லாமல் ஈவனாக எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிடுது. கரெக்டு. ஃபஸ்ட் பர்பஸ். செகண்ட் பர்பஸ் வந்துக்கிட்டு வேரை கட் பண்ணி புது வேர் உருவாகிறதுனால புது தூர் அடிக்குது. மூணாவது வந்துட்டு களையை கண்ட்ரோல் பண்ணிடுது. ம் ம் இது மாதிரி இது பலவிதமான நன்மை கிடைக்கிது நம்ம. அது இல்லாமல் வந்துக்கிட்டு ம் பாசான தேங்க விடாது. பாசம் மேலே கவர் ஆகிடுச்சுன்னா கீழே வந்துட்டு ஹீட் ஆகிடும். ஓகே. தேவையான தண்ணி கிடைக்காது, தேவையான சத்து கிடைக்காது, அதுக்கு கிடைக்காது. அது இப்போ மண்ணை பெரட்டி விட்டு ஏர் கேப் விட்டுறதுனால உள்ள இருக்க அக்குமுலேட்டட் ஏர் இருக்குல்ல, ஆமாம், அது எல்லாம் வெளில வந்துடுது. அக்குமுலேட்டட் ஏர் வெளில வந்துடுச்சுனாவே உள்ள வந்துக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான தண்ணி கிடைக்குது அதுக்கு. சரி சரிங்க. ஆமாம், அது நாமளும் அரசாங்கமும் ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டு சரி பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு சார்பாக இயற்கை வேலை இது ட்ரைனிங் வந்துக்கிட்டு நம்ம பண்ணையில் நம்ம கொடுக்குறீங்க. அது இதுக்கான மீட்டிங் பாயிண்ட்டு தான். இயற்கையாகவே புளிய மரத்துக்கெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. அது சரி. அது மந்த்லி கொடுக்குறீங்களா எப்படி தான்? அதை வருஷத்துக்கு 3 ட்ரிப் 4 ட்ரிப்பு அவங்க அனுப்புவாங்க, ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதில் இது ஃபார்மர்ஸும் அனுப்பிச்சிட்டு வருவாங்க. சமயத்தில் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க. அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வர்றவங்க வருவாங்க, அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க ரிலேட்டடாக வருவாங்க. ஏற்கனவே நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். காட்டணும்னா இது வந்துட்டு 1 ஏக்கருங்க. சரி. மரப்பயிற்சி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு காலையில் ஆடு, இது நைட்டு ஸ்டே மட்டும் தான் ஆடு. அங்கே ஆடு மாடு கண்ணுக்குட்டிலாம் பிடிச்சில காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அடைச்சிடுறது, உள்ள விட்டு அடைச்சிடுவோம். சரி சரி. அது பாட்டுக்கும் தோட்டத்தை சுத்தமாக பண்ணிடும், கழிவும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு, ஃப்ரீயாகிடும். சரி சரி. இதெல்லாம் தெரியும். இது என்ன பர்பஸ்? இதனுடைய இதில் பர்பஸ் என்ன? ஓகே. பட்டங்கால். ஆமாம், இது இது போட்டிருக்கோம்ல, நமக்கு பண்ணைக்கு தேவையான நாற்றை வந்துக்கிட்டு நாம் இங்கே உற்பத்தி பண்ணிக்கிறோம். நாற்றங்கால். ஓகே. ஆடு மாடு உள்ள போகாமல் இருக்கிறோம், சுற்றிலும் இது பண்ணிருக்கீங்க. இப்போ இதில் வந்துட்டு மிளகா நாற்று ரெடியாக இருக்குது. அடுத்தாப்புல இப்போ யாராவது கேட்டாலும் விற்பனைக்கு தருவீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போது நம்ம பண்ணைக்கு தேவையான நாற்று மட்டும் தான் இதில் ரெடி பண்ணுறோம். வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா வேணால் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். சரி சரி. இதெல்லாம் இருக்குது லெஃப்ட்டில் இருக்கிறதுலாம். இது வந்துக்கிட்டு இடம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு சோளம் போட்டு வச்சுருக்கோம். சரி சரி. இது நாற்றங்கால் வந்து இப்போ மிளகா செடி இருக்குது. மிளகாய் நாற்று இது. மிளகா நாற்று. அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து வந்து நீங்கள் எங்கே தேவையோ அங்கே இன்சர்ட் பண்ணணும். ஓகே. அப்போ தவிர இங்கே ஒன்று வச்சுருக்கோம். என்னன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியா. சரி சரி. ஒரே ஒரு மாங்கல் வச்சுருக்கோம். இது இப்போ இது என்ன சொன்னீங்க? இந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க? இப்போ நான் போகிறோமே, இது பேர் என்ன சொன்னீங்க? இது வந்துட்டு தோட்டம். மரத்தோட்டம் தான் ஃபுல்லாக. இதில் என்ன வச்சுருக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு இது வச்சு? இப்போ இன்றைக்கி 6 வருஷம் ஆகுது. இப்போ தான் வந்துக்கிட்டு பாலை விட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் அந்த வெள்ளை தாக்குதல் கொஞ்சம் இருக்குது. அது சரி. இது ஃபுல்லாக தென்னை மரம் தோட்டம் தான். ஆமாம். ஆனால் சில இடத்துல அந்த காயும் வச்ச மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்துக்கிட்டு நம்ம கழுவி வச்சு இது பள்ளம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ மழை நாளில் வந்துட்டு இது மாதிரி தண்ணியை தேய்க்கிடுவோம். ரைட்டு. தண்ணி, அதாவது நம்ம ஃபீல்டை விட்டு எங்கே தண்ணி சொட்டு தண்ணி கூட வெளியே போகாது. அந்தளவுக்கு பண்ணிட்டீங்கலாம். அங்கங்கே வந்துட்டு தடுத்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் அந்த பண்ணைக்குட்டையில் அங்கேன்னு சொல்லி அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இந்த இதுக்கு தண்ணியெலாம் எப்படி போய் கொடுக்குறீங்க? இதுக்கு தண்ணி ஊற்றலாம். சைடில் போட்டுக்கோங்க பைப். அந்த பைப் மூலிமா தண்ணி வந்துடும். இதில் போட்டு கோழியை விட்டோம். எல்லாம் அந்த இதுக்குள்ள வெளியில் போகுது. ஓகே. இப்போ அதுக்கு தான் அந்த பச்சை வலை அடித்தோம்ல. ஆமாம், அது மாதிரி அடிக்கணும். அது மாதிரி இதுக்கு அடிக்கணும். நெல்லிக்காய் நல்லா அழகாக சூப்பராக காய்ச்சிருக்கு. அரைநெல்லிக்காய் இல்லை அது? சாப்பிடு நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம்.
மாமரம் இது ஃபுல்லாக மாமரம் எருவாக்கிட்டீங்க. ஆமாம். இப்போ அன்னைக்கு நம்ம அந்த இது இருக்குல்ல, வாங்க காட்டுறோம், முட்டை கரைசல் கொடுத்தோம். ஆமாம். இந்த மாமரம் எல்லாம் வரிசையாக பூ வச்சிருக்கு எல்லாம். ஓகே. இப்போ அந்த முட்டை கரைச்சல் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு அந்த தாக்கம் உங்களுக்கு இல்லை. அது பர்பஸ் என்னென்னா பூ பிஞ்சு இறங்கும்போது பார்த்தியா, ஆ ஆ ஆ பூ இருந்துச்சியா. ம். இது வந்து இந்த நேரத்தில் வந்துட்டு ம் முட்டை கரைசல் கொடுக்குறது கடின தன்மை கொடுக்கும். ம் பூ வந்துட்டு நிறையா வைக்கிறதுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ம் அங்கே இருக்குது ம். கீழே ஆமாம், நிறைய இருக்காங்க. மேலே இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் இது வந்து காய வரத்துக்கு? இதெல்லாம் இன்னும் நாளாகும். கொய்யா மரம் வரிசை, இது கொய்யா. ம். ஒரு பக்கம் மாங்காய், ஒரு பக்கம் தேங்காய், ஒரு பக்கம் கொய்யான்னு போட்டிங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா அப்போ தான் நம்ம வந்துட்டு மீண்டும் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. அது நல்ல பாயிண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது இனிஷியலாக வைக்கும்போது சில குளறுபடி ஆயிடுச்சு. இல்லை, எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து அது கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஆமாம். இப்போ சுமாராக எத்தனை மரம் இருக்கும்? தென்னை மரம்? தென்னை மரம் இதுக்கு ஒரு மொத்தமாக நம்ம இதில் வந்துக்கிட்டு ஒரு 150 மரம் இருக்குது. ம். பரவாயில்ல. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 50-60 மரம் வரும் போல் இங்கேயே. அந்த வேலி, அந்த லைன் எல்லாம் சேர்த்து கருவாடு இது ட்ராப். ம் ம். இந்த இருக்கு பார்த்தியா? ஆமாம், அது சுற்றிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு இது உள்ளே போய் மாட்டிக்கும். எப்படி உள்ள அந்த ஓட்ட வழியாக உள்ள போகிறோம். இந்த ஓட்ட வழியாக உள்ள போயிடும். திரும்பி வெளியில் வர தெரியாது. இங்கே சுற்றுது பார்த்தியா மேலே? நான் மேலே சுற்றிட்டு இருக்கேன். கரெக்ட். ஆ, நல்லா டெக்னாலஜியாக இருக்குது. ஒன்று செத்து போய் உள்ளே தான் விழுந்துருந்தேன். ஆமாம். இல்லை, மேலே சுற்றிட்டு இருக்கேன். ஆமாம், வெளியில் வராது. இவ்வளோ பூ வச்சுருப்பா? இல்லை, சிவப்பு கொய்யா. ஆடு மாட்டுக்கோசரம் வேலி போட்டோம். ம். கேமரா ஓடிட்டு இருக்கேன். இல்லை, கட் பண்ணிட்டேன். ஓட்டி போட்டு இப்போ அது மாதிரி இந்த சைடு வந்து பிளாமரம், மாமரம்லாம் போட்டுக்கிட்டீங்க. இது இதோட முடிஞ்சிச்சா? இதுக்கு தானே வந்துட்டு தண்ணியை கம்மியாக கொடுக்குற ஐட்டமா அப்படி. ம் ம் ம். இதோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், இது ஃபுல்லாக தென்னை மரம் முடிஞ்சிருச்சு. ஆமாம். இது தானே மாமரம். மாமரத்துக்கும் பலாமரத்துக்கும் தண்ணி கம்மியாக கொடுக்குது. ஓகே. அப்படிங்கிறதுனால இந்த கிராப்லாம் கொடுப்பாங்க. ம். இதெல்லாம் தண்ணி கம்மியாக எடுக்கிற கிராப்ஸ். கரெக்டு. இது பல மரம் பண்ணுறது. இது பலா, அது மாப்பழா, வாழை 3 முக்கணிகளும் வச்சுட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி வந்து தேங்காயோடைய இதுவும் முக்கியம் நம்ம வாழ்வியலில். தேங்காயும் வச்சுட்ருக்கிறீங்க. இது ஒரு நல்ல அருமையான மாங்கன்னுங்க. ரேர் பீஸ் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சி. இது பேர்? இது வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக காய்க்குங்க. ஓ, அந்த மரம் பேர்? இது அந்த காய் பேர்? காய் பேர் ஒட்டுக்காத்தான். ஒட்டுக்காத்தான். கூட அங்கே காய் இருக்குது. அடுத்த அவ்வளோ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி. இது வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு அது முந்தானத்தான் பிடிச்சிட்டு போனேன். புதுசாக பூ வச்சிருச்சு. சரி. இந்த அங்கே இருக்க பூ இருக்கு. இங்கே இருக்குது பாரு. இங்கே இருக்கு. ஆமாம். காயெல்லாம் பறிச்சு இன்னும் 1-2 காய் இருக்குது. இது இங்கே இருக்க. வருஷம் ஃபுல்லாக அதை காய்ச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். அதாவது சீசன் டைமில் காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஃப் சீசனில் காய் கம்மியாக இருக்கும். ஆனால் காய் இல்லாமல் இருக்காது. இப்போ திருப்பி இதே மாதிரி இன்னொன்று போகணுன்னு சொன்னால் அதுக்கு என்ன நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? ப்ராசஸ் பண்ணணுன்னா ஒட்டுக்கட்டு தான் ரெடி பண்ணணும். இல்லாட்டினா இதில் ஒரு கொட்டை எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி இப்போ தென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபீல்டில் இருக்கிற மரத்தில் இருந்த காயை பறித்து போட்டு அதுலேருந்து போத்து உருவாக்கி தான் நம்ம அதை காட்டுறேன். நான் அதுவும் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. இதில் எங்கே போய் காய் இருக்குது? இதான் இங்கே தொங்குதா? இங்கே. ஓகே. பன்னீர் ஆப்பிளா? ஆமாம். இது டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அருமருந்து. இதுவா? ஆமாம். இது பழம் எப்படி இருக்கும் அது? வீடியோ வச்சுருந்தேன். சரி. ஆனால் இது ரேர் பீஸ் இல்லை, இது மாதிரி இருக்கிறது கஷ்டம். இது பன்னீர் ஆப்பிள். ஓகே. இது பன்னீர் ஆப்பிள் வந்துட்டு 1 கிலோ பழம் வந்துக்கிட்டு 200 ரூபா, மினிமம் 150 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. இங்கே உங்களுக்கு இங்கே விளையிற இடத்துலேயே இப்படி அப்போ வெளியே போகும்போது எப்படின்னு சொல்லு. டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு அருமருந்து. ஒரு அருமருந்து. இப்போ காய் இல்லை. எல்லா மரமும் இருக்குது. அதில் சப்போட்டா மரமும் இருக்குது இல்லையா? சப்போட்டா மரம் இருக்குது, நாவல் மரம் இருக்குது. மற்றபடி முக்கியமான மரம் என்னென்ன இருக்கோ எல்லா மரத்தையும் வளர்க்குறீங்க.
செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு இதில் என்னென்னா ஆரம்பத்தில் ஆடு மாடெலாம் கிடையாது. ம் அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு ம் ஆளை போட்டு. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டிலையும் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு. அந்த கொரோனா பீரியட் வந்து உங்களை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்திச்சு, கொண்டு போணுச்சு. அதுலேருந்து தான் அந்த பெரிய மாற்றம் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த கொரோனா இல்லாமல் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ரெண்டு பயமாகி போச்சு. ஒன்று கேமராக்கணும். ஓகே, இது வான்கோழி குஞ்சுங்களா? ம், இதுவும் வளர்க்குறீங்க? ஆமாம். ம், வான்கோழி குஞ்சு, கருங்கோழி குஞ்சு எல்லாம். ம். இல்லை, அது பெருசாக ஆனதுக்கப்புறம் வந்து சவுண்ட் கொடுக்குது, அதெல்லாம் இது கொடுக்காது இல்லையா? இது கொடுக்கும். இது கொடுக்குமோ? ஓ, வான்கோழி இந்த முட்டைலாம் வந்துட்டு விற்பனை ஆகும். இது வந்துக்கிட்டு கவர்மெண்ட்டில் டேக் போட்டுருவாங்க. ஓகே. இது ஒவ்வொரு கெடேரி மாட்டுக்கும் கொட்டை மாட்டுக்கும் அதுலேயும் இருக்கும். அதில் இருக்கு. ஆமாம், அடையாளம். அரசாங்க அடையாளம் அது. ஓகே, அது கவுண்ட்டு கணக்கு வைக்கிறாங்களா அவங்க? அது ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பிளான் இருக்குது, சிப் வைக்கிற மாதிரி. ரைட் ரைட்டு. சிப் வச்சுட்டு உங்களை மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் அட்டாக் ஆகிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும், இன்ஃபர்மேஷன் போயிடும். அது அவருடைய இது வச்சு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது கவர்மெண்ட்டில். அது ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரி சரி. அதில் முதல் ஸ்டெப்பு தான் அந்த டேக் போடுறது. முதல்ல ஐடென்டி பண்ணுறாங்க, ஆதார் கார்டு மாதிரி அதுக்கு ஒன்று கார்டு கொடுத்துட்றாங்க. மாடு விட்டா ஐடென்டி கார்டு. இது வந்து வான்கோழி கற்று சொல்லட்டுமா? கரெக்ட் சொல்லுங்களா? வச்சுருக்கோம்ல, ஆனால் கத்தோம் கத்தோன்னு வச்சுக்கோ. நாங்களாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம், கோழி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. யாராச்சும் புதுசாக விட்டு வந்தாலும் கற்று சவுண்டு கொடுக்கும். ஓ, அதை வச்சு என்னாச்சு? ஞாபகம் விடுது. சாப்பிட்டு அதான். இல்லை, வரும்போது சவுண்டு கொடுத்துச்சே. நாம் இது வரைக்கும் அந்த பண்ணையுடைய இயற்கை வேளாண்மை பண்ணையிலுடைய நடந்த எல்லா விஷயமும் வந்து அண்ணன் சம்சுல் ஆலம் அவர்கள் வந்து நல்லபடியாக நல்லா அழகாக விளக்கினாங்க. என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன மரங்கள் இருக்குது, என்னென்ன பயிர் பண்ணுறோம், இதோட நோக்கம் என்ன, இது மூலிமா மக்களுக்கு எப்படி பயன்படுது, எப்படி வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து மாடு, ஆடு, கோழி இது மாதிரி சார்ந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வேளாண்மை, இயற்கை சார்ந்த வாழ்க்கை அதை வாழ்ந்துட்டுருக்காங்க. இது பார்க்கும்போது உள்ளபடியே எங்களுக்குள்ள டென்ஷன்லாம் போயிடுச்சு. ஒருத்தரும் யாராவது விசிட் பண்ணிட்டு போனோன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸும் கிடைக்கும், இது மாதிரி செய்யணுன்னு ஒரு ஆர்வம் வரும். அது முதல் உதாரணமாக நம்ம பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை வட்டத்தில் அண்ணன் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. வாழ்த்துக்கள் அண்ணன், ரொம்ப சந்தோஷம் வந்ததில். நீங்கள் ஏதாவது சொல்லுன்னா சொல்லுங்கள். நீங்கள் நம்ம பண்ணைக்கு வந்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரிங்க. நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு அடுத்த தலைமுறைக்கு தரணும். அதான் உங்கள் நோக்கம். அது அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். அந்த நஞ்சில்லாத உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அது ஒரு ஆடு மாடு கோழி வாங்கினா கூட அதில் ஒரு துளி விஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆமாம். அதனால் எல்லாமே பார்ப்பீங்க, அது பாட்டுக்கு இயற்கையில் தேவையானது எடுத்துக்கும், சாப்பிட்டுக்கும். மெயினாக என்னன்னா ஒவ்வொரு கோழியோ ஆடோ மாடோ இயற்கையாக போய் அதுக்கு தேவையானதை எடுத்தால் தான் அதோட அந்த கோழியிலேருந்து கிடைக்க வேண்டிய சத்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு இந்த தீனி தான் போடுவேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அது எந்த தீனி எடுக்குதோ அந்த சத்து தான் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே எல்லாம் மூலிகையை சாப்பிடுது. ஆமாம், எல்லாமே இருக்கு. ஆமாம், எல்லா மூலிகையும் சாப்பிட்றதுனால அது வந்துட்டு ஒரு நம்ம பண்ணையிலேருந்து கிடைக்கிற கால்நடையிலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு அரிய மூலிகைகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். இது இல்லை, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து கொரக்காவடியில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சித்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய இதே மாதிரி இடத்துல தான் வந்து அவர் எல்லா விதமாக சித்த வைத்தியம் சம்மந்தப்பட்டது எல்லாமே போட்டிருந்தார். அது மாதிரி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? சித்த ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட மூலிகை சம்மந்தப்பட்ட வளர்க்குற மாதிரி? சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி. அது ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல முறையில் வரும். ஓகே, இதோட ஃபியூச்சர் பிளான் வேறு ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் ஆடு மாட்டெலாம் டெவலப் பண்ணணும். அதாவது சித்த மருத்துவத்துக்கு தேவையான அனைத்து வகையான மூலிகை செடிகளை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறது ஒரு பிளான் இருக்குது. சரி. அதுவும் பிளான் இருக்குது. ஓகே. இன்னும் வந்துக்கிட்டு கருங்கோழி நிறையா வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை. ஏன் அது கருங்கோழியோட நோக்கம் என்ன? கருங்கோழி வந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல.
இன்றைக்கி எல்லாமே கால் வலி முடக்குவாதத்துக்கு வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அரிய மருந்து கருங்கோழி. கருங்கோழி. அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் ரத்தம் வந்து கருப்பாக இருக்கும். ஓ சரி சரி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துக்கிட்டு எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு வயசானவங்க எனக்கு ஒரு 20-30 பேர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கால் வலி வந்துச்சு. அப்போ வந்துக்கிட்டு இந்த நகை செய்கிற ஆசாரி தான் வந்துக்கிட்டு இந்த கருங்கோழியை போய் வெளியிலேருந்து போய் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து அந்த அதுலேருந்து ஒரு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணுவார். அதை உப்பு கண்ட மாதிரி ஆக்கி சரி சரி அதை சளிச்சு கிழிச்சு இது பண்ணி மற்றெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அவரு கொடுத்தது அவங்க சாப்பிட்டு குணமானாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அவங்க சாகுற வரைக்கும் வரல, அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, அந்த மாதிரி நாட்டு வைத்தியம் நிறையா பண்ணவங்க வந்துக்கிட்டு இன்றைக்கி கவலைக்கடுப்பான விஷயம்னா அவங்களோட சந்ததிகள் வந்துக்கிட்டு அதை எடுத்து செய்யலை. ஆமாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு வந்து மாயான ஒரு ஆளுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி. அது வந்துக்கிட்டு இப்போ இன்றைக்கி வந்துக்கிட்டு நாம் வந்துக்கிட்டு அது என்னமோ ஒரு கொள்ளக்கடையில் செஞ்ச வைத்தியம் வந்துக்கிட்டு இன்றைக்கி கையில் இல்லை. அது சரி, நிறைய வைத்திய முறை வந்துக்கிட்டு போயிடுச்சு. அதனால் வந்துட்டு கருங்கோழி ஒரு நல்ல ஒரு அருமருந்து. அதே மாதிரி இந்த வான்கோழி இருக்குது பாருங்கள். ஆமாம், இது வந்துக்கிட்டு ஒரு நல்ல அருமையான உணவு. இயற்கை முறையில் நம்ம பண்ணையில் வளருது. இதில் வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய சத்து இருக்குது. அதாவது அந்த ஹார்ட் பேஷண்ட்டு, ப்ரெஷர் இருக்கிறவங்க மீட் எடுத்துக்கூடாதும்பாங்க. ஆனால் வான்கோழி மீட் வந்துக்கிட்டு அவங்க எடுத்து சாப்பிடலாம். ஓகே ஓகே, சாப்பிட்லான்னா நீங்கள் வந்துக்கிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு பண்ண அது சரி. அது எவ்வளோ இயற்கையாக வளர்றது வந்துக்கிட்டு ஆக்சுவலாக வான்கோழி வந்து கோழி இனம் கிடையாது. ஓ, அது இது மாதிரியா? இது வந்துட்டு ஒரு விலங்கினம் தான். அதாவது விலங்குலையும் சேராது, கோழிலையும் சேராது. அது சரி. வான்கோழி, ஈமுக்கோழி, இது நெருப்பு கோழி, இது மூணுமே அந்த டைப். மயில். ஆமாம், இது நாளம் வந்துக்கிட்டு மற்ற பறவைகளை மாதிரி இல்லாமல் இது வித்தியாசப்பட்டு இருக்கு. கோழி மாதிரி இல்லாமல் வித்தியாசப்பட்டு இருக்கு. இது வந்துக்கிட்டு நீங்கள் இந்த மீட்டை சாப்பிட்டீங்கன்னா, அதாவது மீட் எப்போ சாப்பிட்ணுன்னா முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அது சரி. நிறையா இப்போ இல்லை, இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து பொதுவாக மாடு இருந்தாலும் சரி, ஆடு இருந்தாலும் சரி, முத்தி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அது மாதிரி வந்து இப்போது நல்லா வளர்ந்தனா முத்தி போட இல்லையா. அப்போ அது மாதிரி வந்து அதாவது நல்லா வளர்ச்சினா எப்போனா கரெக்டாக இது வந்துக்கிட்டு ஒரு வருஷத்தில் வந்துக்கிட்டு 9லேருந்து 10 கிலோ இடம் வரும். அந்த டயத்து இப்போ இது வந்துட்டு இது கரெக்டான பருவம் இருக்குது. இந்த டயத்தில் தான் வந்துக்கிட்டு இந்த இது அடிக்கணும். நிறைய பேர் இந்த கறி கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இந்த டயத்தில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ கறி கிடைக்கும். சரி, 4 கிலோ கறி விற்கிறது சிரமம்னு சொல்லிட்டு இது மாதிரி சின்ன இதை அது பக்கத்துக்கு அதனுடைய சாப்பிட்டு அதனுடைய இது வருத்தமாக வர்றதுக்கு முன்னாடியே வந்து அறுத்துடுறாங்க. அதனால் ஆனால் இது மாதிரி தான் பெஸ்ட்டு இல்லையா? இது மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் சொல்லுண்ணா. அது குறை தான் தெரியுது, நான் ஃபஸ்ட்டு தான் கேட்க மாட்டேங்குது. ஒருத்தர் கூட காட்டில் வைக்கல, எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சு. அது சரி. இது நாயோட சூப்பருங்க. நல்லா பாதுகாப்பாக இருக்கும், நல்லா சவுண்டு கொடுக்கும் அப்பப்போ. ஆமாம், ரொம்ப விகாரம் பண்ணிங்கன்னு வச்சுக்க ஆளை அட்டாக் பண்ணோம். வெளில பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்குது. வந்து எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு இயற்கை வேளாண்மையில் வந்து பார்த்தது அண்ணன் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே பயன்படணும்னு நான் நினைக்கிறோம். ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. இது ஒரு எங்களுக்கு ரம்மியமான ஒரு சூழ்நிலை. அப்படியே சூரியன் மறைய போகிற சூழ்நிலை இயற்கையோடு நாங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கோம். இது அவங்க இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் ஆடு, அந்த பக்கம் மாடு, மரங்கள், கோழி, மற்றபடி அந்த பக்கம் நெல், இன்னும் அது சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த வட்டத்தில், வேப்பத்தட்டை வட்டத்தில் முயற்சியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. வாழ்த்துக்கள். அதோடு இந்த உரையை முடிக்கிறோம். நன்றி. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறேன்.
நான் சின்ன பிள்ளையா படிக்கும்போது இந்த ஊரில் தான், அந்த ஊர் தான் எங்கள் ஊர் வீக்களத்தூர். இதில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அண்ணனா எல்லா ஒரு டைரக்ஷனும் கொடுத்தது சம்சுலா அண்ணன் தான். முதல்ல நானாக வீட்டு ஸ்டார்லாம் போடுவேன். அந்த ஸ்டார்லாம் முதல்ல சின்ன பிள்ளை கற்றுக் கொடுத்ததே அவங்க தான். இந்த ஸ்டார் போட்டு இப்போலாம் நீ கோடு போட்டால் அழகாக வரும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து அந்த அவங்க எழுதும் போது ரொம்ப அழகாக ஆர்ட் மாதிரி எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எப்பயுமே ஒரு டைரக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த இப்போ தப்பு பண்ணாத, இது கரெக்டாக பண்ணது, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய தாக்கம் வந்து இன்றைக்கி ஒரு 40-50 வருஷம் கழித்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பெரிய இயற்கை வேளாண்மை ஒரு விவசாயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதுவுமே நம்ம ஊருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா. நீங்கள் வந்து கலந்துக்கிறது நல்ல சந்தோஷம். இந்த மெசேஜை நிறைய பேர்த்துக்கு பரப்ப போகிறீங்க. அதுவும் வந்துட்டு நல்லது. அடுத்த சமுதாயம் வந்துக்கிட்டு நஞ்சில்லா உணவை சாப்பிட்டு நியூடி வாழ்கிறதுக்கு வல்ல இறைவன் துறையும் பெறுவானாக. இன்ஷா அல்லாஹ். நன்றி நன்றி. ஓகே, இங்கே வந்து சொல்லு, நான் சொன்னதுக்கப்புறம் விட்டோன்னே அப்படியே அந்த குஞ்சு கோழியெல்லாம் என்ன பண்ணுறேன், சர்ன்னு எல்லாம் அசம்பிள் ஆகும். ஓ, எல்லாம் இங்கே தான் இருக்குது. விடு. மூவாவது பற்றியா டக்குன்னு இந்த சவுண்டு விட்டோன்னா சேஃபான லொக்கேஷனுக்கு போகும், இல்லைன்னா நம்மள்கிட்ட வந்துடும். எல்லாம் போகுது பற்றியா? அந்த பக்கம் மேலே அந்த மிதுக்கிட்டே இருது ஏரியா எல்லாம் அங்கங்கே போய் பதிவு ஏதோ சவுண்டு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உணர்ந்துருது. அது ஆடு இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல, ஆடு இந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஏதோ சவுண்டு கொடுப்பீங்களே, அது என்ன சவுண்டு? அது நாக்கு மேட்டம் இல்லை, இப்போ அது மேய்ஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அது கண்டிக்காது. அங்கே இதில் பாறை மேலே இருந்துச்சு கருப்பியா, கல் மூட்டில் இருந்துச்சு. இப்போ சவுண்டு கொடுங்க. கல் மேலே இருக்கு. எத்தனை இருக்கு பாரு. பா பா பா. ஓய், நவுத்து நெல் வாரேன், நான் எண்ணி பார்க்குறேன். குர்பானிக்கெலாம் கொடுக்குறீங்களா பாய்? 3, 6, 9, 10, 11, 12. 4 குஞ்சு குறையிற மாதிரி இருக்கு. எத்தனை இருக்கு பாரு. நின்று வரேன், எண்ணிக்கிறேன். 14. ஆமாம், 4 குஞ்சு குறையுது. அந்த கல் மூட்டில் 4 ஏறிச்சு. இங்கே ஒன்று வருது, இன்னும் 3. பெரிய 3